வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஞ்சப்பால். இதை தங்கப்பால்னு சொல்லுவாங்க. மஞ்சப்பொடி போட்டு யூஸ்வலாக செய்கிற இந்த பாலை வித்தியாசமாக ஃப்ரெஷ் மஞ்சளை வச்சு எப்படி இன்னும் ஆரோக்கியமாக செய்யறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் 10 கிராம், இஞ்சி 7-8 கிராம், பட்டை 1 இன்ச், மிளகு 5-6, ஏலக்காய் 1-2, தண்ணீர் 1/2 கப், பால் 1 கப். ஒரு மிக்ஸி ஜாரில் மஞ்சள், இஞ்சி, ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, மிளகு எல்லாத்தையும் தண்ணி விடாமல் 1-2 இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் 1/2 கப்பு தண்ணி. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதோடைய சாறு எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்குற மாதிரி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1 கப்பு பாலை சேர்த்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் கொதிக்க விடுங்க. இப்போ இந்த லைட் கலராக இருக்கிறது நல்ல டார்க் கலராக மாறும். அதே சமயம் நல்ல ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த பால்குள்ளே நல்லா இறங்கி அந்த மஞ்சப்பால் ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய தங்கப்பால் அதாவது மஞ்சப்பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத போது, கோல்டு காஃப் எல்லாம் வரும்போது இதை நைட்டு குடிச்சிட்டு படுத்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாலுக்கான சில குறிப்புகள்: நான் இங்கே ஃப்ரெஷ் பசுமஞ்சள் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பசுமஞ்சள் கிடைக்கலனா நீங்கள் மஞ்சள் பொடி கூட பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எது கிடைக்கலனாலும் நீங்கள் அதை பொடியாக சேர்த்து இந்த மஞ்சப்பாலை நீங்கள் செய்யலாம். ஏலக்காய் மற்றும் பட்டை கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் சேர்த்திங்கன்னா அது ஒரு விதமான ஸ்வீட் டெக்ஸ்சர் கொடுக்கும், அது பாலுக்கு அதிக டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே இனிப்புக்காக எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் நைட்டு குடிக்கிறதா இருந்தீங்கன்னா இனிப்பு சேர்க்காமல் குடிக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் தேன், கருப்பட்டி, வெல்லம் போன்றவைகளை சேர்த்துக்கொள்ளலாம். கூடுதலாக நீங்கள் இதில் என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, கிராம்பு, தேங்காய் எண்ணெய் போன்றவைகளை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொழுப்பில் கரையிற சத்துக்களை உடலால் உரியறதுக்கு உதவும். விருப்பப்படுறவங்க 1-2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்து நீங்கள் செய்யலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட பயன்படுத்திக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதா இருந்ததுன்னா அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.